கால் இல்ல. நம்மளுக்கு இருக்கிற 2 கையும் 2 காலையும் வெட்டினாலும், பாவம் நம்ம தொடர்ந்து வரதான் செய்யும். அத நாம எப்படி மேற்கொள்கிறோம் அப்படின்றது தான் விஷயம். இது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை விசுவாசிப்பதற்கு, எனக்குள்ள விசுவாசத்துல நீ நிலைத்திருப்பதற்கு உனக்கு உன்னுடைய கையாவது, உன்னுடைய காலாவது, உன்னுடைய கண்ணாவது இடறலா இருந்தால், அப்படிப்பட்டதான எண்ணங்களை நீ வெட்டி போடு. உன் கை ஒரு வேலை கர்த்தருக்கென்று செய்யணும்னு நினைக்கும்போது, அதை செய்ய வேண்டாம்னு தடுக்கிற உன்னுடைய எண்ணம் இருக்கு பாத்தியா? அந்த எண்ணத்தை தரித்து போடு. உன் கால் கர்த்தருக்காக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்குது இல்லையா? அத போறத தடுக்கிற மாதிரி சில எண்ணங்கள் தோன்றுகிறதுல, அந்த எண்ணங்களை தரித்து போடு. விசுவாசத்தோட நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைக்கும்போது, விசுவாசத்தோட நீ ஒரு காரியத்தை செய்யணும்னு போகும்போது, உனக்குள்ள சில தவறான எண்ணங்கள் எழும்பி அதை செய்யக்கூடாது, செய்ய வேண்டாம்னு சொல்லுகிற காரியங்களை தரித்து போடு. அதெல்லாம் நீ ஒரு பொருட்படுத்தாம விசுவாசத்துல போய் முன்னாடி நட. விசுவாசத்தோட ஒரு வேலையை செய். அதுதான் உன் கை உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை